வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நம்ம ராஷ்டிரபாஷா விஷாரத் பூர்வாத் பாட்டிய புஸ்தக் பெஹலா பத்ர் கத்திய அதில் இருக்கக்கூடிய முதலாவது பாடம் பார்க்க போகிறோம். முதலாவது பாடமாக இருக்கிறது கஹானி. கத்தியில் கஹானி, சமசாமயிக் லேக், ஜீவனி, ஏகாங்கி, நிபந்த், சம்ஸ்மரன், யாத்ரா விற்த்தாந்த் அப்படிங்கிற பிரிவில் இந்த கத்திய பகுதியை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் பகுதி கஹானி. அந்த கஹானியில் 4 கதைகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் கதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷத்ரஞ்ச் கே கிலாடி, பிரேம்சந்தால் எழுதப்பட்டது. வாங்க பார்க்கலாம். கத்தியில் இந்த பகுதிகளில் இருந்து நமக்கு ஒரு சாராஞ்சு கேட்குறாங்க. அப்புறம் நமக்கு பாவார்த்து வருது, சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா அது வருது. அதுக்கப்புறம் ஒரு டிப்பணி. ஸோ 3 விதமான கேள்விகள் நமக்கு கேட்கப்படுது. நம்ம இன்றைக்கி சாராஞ்ச் பார்ப்போம். சாராஞ்ச் தெரிஞ்சிட்டாலே நமக்கு மீதி பகுதிகளை நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ சாராஞ்ச் பார்ப்போம். पठित पुस्तक के आधार पर शतरंज के खिलाड़ी पाठ का सारांश लिखिए. நம்ம படித்த இந்த புத்தகத்தின் அடிப்படையில் சத்ரஞ்ச் கே கிலாடிங்கிற கதைக்கு சாராம்சம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹெட்டிங்கில் வேறு எதையும் கதை இருந்துச்சுன்னா அதை எழுதிடக்கூடாது இல்லையா? நம்ம இந்த பாடத்தில் என்ன படித்தோமோ அதை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். கஹானிக்கார்க்கா பரிச்சய. ஸோ இதை எழுதினவர் பிரேம்சந்த்ஜி இல்லையா? அவரை பற்றி இதில் சொல்லியிருக்கிறாங்க. சத்ரஞ்ச் கே கிலாடி கஹானி கா லேகக் முன்ஷி பிரேம்சந்த் ஹை. ஸோ இதை கதையை எழுதிய எழுத்தாளர் முன்ஷி பிரேம்சந்த் அவர்கள். हिंदी कथा साहित्य में प्रेमचंद की कहानियाँ अधिक लोकप्रिय हैं. இவர் ஹிந்தி இலக்கிய பகுதியில் பிரேம்சந்தோட கதைகள் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. லோக்பிரியன மக்களால் விரும்பப்படக்கூடியதாக இருக்குது. प्रेमचंद ने लगभग 300 कहानियाँ लिखी हैं. அவர் ஏறத்தாழ 300 கதைகள் எழுதியிருக்கிறாரு. சத்ரஞ்ச் கே கிலாடி பிரேம்சந்த் கி சர்வோத்தம் கஹானியோமே ஏக் ஹை. அவர் எழுதின சிறந்த கதைகளுள், சர்வோத்தம் மிகச்சிறந்த கதைகளுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கதை யஹா உல்லேಖನೀಯ है कि श्री प्रेमचंद हमारी दक्षिण भारत हिंदी प्रचार सभा के चतुर्थ दीक्षांत समारोह 1934 में मुख्य अतिथि के रूप में पधारे और दीक्षांत भाषण दिया. அதாவது நம்ம தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் நடந்த 4வது பட்டமளிப்பு விழா அப்போது, அதாவது அது எப்போ நடந்ததுன்னு சொல்கிறாங்க, 1934 நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அவர் ஒரு முக்கிய தலைவராக, அதாவது விருந்தினராக அவர் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பதாரேன அவர் வருகை தந்தார் அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் தீக்ஷாந்த் பாஷன் தியா, அவர் ஸ்பீச்சும் கொடுத்துருக்கிறாரு. பட்டமளிப்பு விழாவு அப்போது அந்த பட்டமளிப்பு சம்பந்தமான ஸ்பீச்சும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம கதையை பற்றி பார்க்கலாம். கஹானிக்கா பரிச்சய. இந்த கதையை பற்றி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இஸ் कहानी में शतरंज के खेल को विलासिता एवं अकर्मण्यता का प्रतीक माना गया है. இந்த கதையில் சதுரங்கம் விளையாடுறது, அதாவது செஸ் விளையாடுற அந்த விளையாட்டை ஆடம்பரமான விலாசித்தா, ஆடம்பரமான ஒரு விளையாட்டாகவும், அக்கர்மண்யதா சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இதை சிம்பாலிக்காக அதை காமிச்சிருக்காங்க, அதாவது கருதி இருக்கிறார்கள். उस समय मुगल शासन का पतन हो रहा था तथा ईस्ट इंडिया कंपनी का आधिपत्य बढ़ता जा रहा था. அந்த சமயம் முஸ்லீம்கள் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அதனுடைய அழிவை நோக்கி, பத்தன்னா என்னது, அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி தொடங்குற அந்த நேரம், அந்த கம்பெனி உள்ளே நுழைஞ்சி தன்னுடைய அதிகாரத்தை அதிகரித்து கொண்டிருந்தது. படுத்தா ஜாரஹாத்தான்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து கொண்டிருந்தது அந்த சமயம்.
भारतीयों के मन से राजनैतिक चेतना का लोप हो चुका था. அந்த இந்திய மக்களுடைய மனசில் ராஜநைத்திக் சேத்தனா, அதாவது அந்த நாட்டு மேலே இருந்த அந்த ஒரு விழிப்புணர்வே அவங்களுக்கு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லோப் ஹோ சுக்காத்தா, அது மறைஞ்சே போயிருச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது தேசிய உணர்வே இல்லாமல் இருந்தது. இஸ்கா வர்ணன் இஸ் கஹானி மே ஹே, அதை பற்றி இந்த கதையில் நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. தற்காலின் பரிஸ்திதி, அந்த காலத்தில், அதாவது நம்ம இந்த கதையை படிக்கக்கூடிய, இந்த கதையில் உள்ள விஷயம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவது நவாப் வாஜித் அலி ஷாக்கா சமைத்தா, அவதுங்கிற நாட்டோட நவாபாக இருந்த வாஜித் அலி அவருடைய காலம் அது. லக்னவு ஷஹர் விலாசிதாமே டூபா ஹுவாத்தா, அந்த லக்னவு சிட்டி வந்து ஆடம்பரத்தில் மூழ்கி இருந்தது. டூபா ஹுவாத்தா, மூழ்கி இருந்தது. संसार में क्या हो रहा है इसकी किसी को कोई खबर न थी. இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி யாருக்கும் எந்த ஒரு நியூஸும் இல்லை, எந்த ஒரு செய்தியும் இல்லை, அதை பற்றியே யாரும் கவலைப்படலை. उन दिनों ये दलीलें दी जाती थी कि शतरंज खेलने से विचार शक्ति का विकास होता था. அங்கே எல்லாரும் அந்த காலத்தில் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களாம், செஸ் விளையாடணும்னா, சதுரங்கம் விளையாடினா நம்மளுடைய சிந்தனை சக்தி வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு கருத்து அப்போ நிலவிச்சு. லோக் சத்ரஞ்ச் और தாஷ் खेलने में अधिक समय व्यतीत करते थे. மக்கள் வந்து செஸ் விளையாடுறதுலையும் கார்ட்ஸ் விளையாடுறதுலையும், அந்த சீட்டு விளையாடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் தங்களுடைய பெருமளவு நேரத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க. தோ கிலாடி தோஸ்த், ரெண்டு அந்த விளையாட்டு, இந்த சதுரங்கம் விளையாடக்கூடிய ரெண்டு நண்பர்கள், கிலாடினா விளையாட்டு வீரர்கள். லக்னவுமே தோ தோஸ்த் தே, மிர்சா சஜ்ஜாத் அலி और மீர் ரோஷன் அலி. दोनों के पास पैतृक जागीरें थी. ஸோ இப்படி இந்த ரெண்டு பேரில் நண்பர்கள் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பைத்ருக்கு, அதாவது தந்தை வழி வந்த சொத்து நிறைய இருந்தது. ஜீவிகாக்கி கோயி சிந்தா நேத்தி, வாழ்க்கை நடத்துகிறத பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு பணம் நிறைய அவங்க பேரண்ட்ஸு சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. दोनों दोस्त सुबह से शाम तक शतरंज खेलने में मस्त रहते थे. ஸோ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இது விளையாடுறதுலையே ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. मिर्जा साहब के घर में कोई बड़ा बूढ़ा न था, इसलिए शतरंज का खेल उन्हीं के घर पर खेला जाता था. ஸோ அவங்க மிர்ஜா சாஹப்போட வீட்டில் பெரியவங்க வயதானவங்க யாரும் இல்லாத காரணத்தினால, அதை கேள்வி கேட்கக்கூட ஆள் இல்லை, அதனால அவங்க வீட்டிலையே யாரும் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க வீட்டிலையே இந்த விளையாட்டு விளையாடப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பரந்து உன்கி பேகம் சாஹிபா கோ யஹ் பில்குல் பசந்த் நேத்தா, ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு, அந்த மிர்ஜா அவருடைய ஒய்ஃபுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலை. वे रोज रोज अपने पति को समझाती एवं लताड़ती भी थी. அவன் டெய்லி அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எடுத்து சொல்கிறாங்க, ஆனாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. லத்தாடுத்தி தீ, ஏசுகிறாங்க, ஆனாலும் அவர் அதாவது குத்தி குத்தி சொல்கிறாங்க. அவர் மனசுல படட்டும்னு நிறைய விஷயங்களை கோபப்பட்டும் சொல்கிறாங்க, ஆனாலும் அவன் திருந்துற மாதிரி இல்லை. इसका कोई असर मिर्ज़ा साहब पर न पड़ा. ஆனால் அவர் அசைஞ்சே கொடுக்கல, எந்த ஒரு பாதிப்பும் அவர் மேலே ஏற்படலை. பேகம் சாஹிபா கோ மீர் சாஹப் பர் குஸ்ஸா தா, அவங்களுக்கு அந்த மீர் சாஹப் வரப்போய் தானே இந்த வேலைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் இவங்களுக்கு ரொம்ப கோபம். उसका मानना था कि मीर साहब के कारण ही मिर्ज़ा साहब शतरंज के खेल में डूबे रहते हैं. ஸோ அந்த மீர் சாஹப் வர்றதுனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, உஸ்கா மான்னானா அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த மீர் சாஹப் இங்கே வர்றதுனால தான், அவருடைய காரணத்தினால தான் இவர் எந்த நேரமும் இந்த சதுரங்க விளையாட்டுலேயே மூழ்கி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. சிர் மே தர்த், ஏக் தின் பேகம் கே சிர் மே தர்த் ஹோனே லகா. சிறுமே தர்துனா சிறு தர்து, அதாவது தலைவலி. அவங்களுக்கு ரொம்ப, அந்த பேகமுக்கு, அதாவது அவங்க ஒய்ஃபுக்கு தலைவலி ரொம்ப இருக்குது ஒரு நாள்.
हकीम से दवा लाने के लिए वे मिर्ज़ा साहब को बुला रही थी. ஹக்கீம்னா மருத்துவர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வர சொல்கிறதுக்காக மீர் சாஹபை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க விளையாட்டில் மூழ்கி இருக்கிறாங்க. वे खेल में इतने मस्त थे कि आने में बहुत देर कर दी. அவர் விளையாட்டில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அவர் வர்றதுக்கு லேட் பண்ணிட்டார். தலைவலிங்கிறாலே, தாங்க முடியாமல் இருக்கிறாலே, அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம், மருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்போம், அந்த இதெல்லாம் இல்லாமல் அவர் ரொம்ப கூலாக வரார். मिर्ज़ा साहब ने बेगम से अपनी देरी से आने का कारण मीर साहब को बताया. ஸோ பழியை மீர் சாஹப்கிட்ட மேலே போட்டார். நான் லேட்டாக வர்றது காரணம் அவன் தான் அப்படின்னா அதுக்கு ஒரு கதையை சொல்கிறார். இந்த சின்ன குழந்தைங்க சொல்கிற மாதிரி. பேகம் தோ பெஹலே சே ஹி மீர் சே கஃபாத்தி. ஏற்கனவே அந்த அவங்க ஒய்ஃபுக்கு மீர் மேலே ஒரு கடுப்பு இருந்தது. வே குஸ்ஸே மே தீவான் கானே கி ஓர் கயி அவர் பாஜி பலட் தி. கோபத்தில் நேராக அவங்க அந்த ஹாலுக்கு போகிறாங்க. தீவான் கானேன்னு அந்த ஹாலில் அவங்க விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அங்கே இருந்த அந்த சதுரங்கம் விளையாடிக்கிட்டு இருந்த அந்த செஸ் போர்டை அப்படியே கவுத்துடுறாங்க, தூக்கி விசிறி அடிச்சிடுறாங்க. சத்ரஞ்சிக்கு மொஹரே இதர் உதர் பிகர் கயி. ஸோ அதில் இருந்த காயின்ஸ் எல்லாம் எல்லா இடத்துக்கும் செதறி போயிடுது. தர்வாஜா பி அந்தர் சே பந்த் கர்தியா. அந்த கதவையும் இழுத்து மூடிடுறாங்க, உள்பக்கமாக மூடிடுறாங்க. बाहर टहलते हुए मीर साहब ने समझ लिया कि बेगम साहिबा अभी बहुत गुस्से में है. வெளியில் அங்கே இங்கே நடமாடிட்டு இருந்த அந்த மீர் சாஹப் பார்த்துட்டாரு, அவங்க ஒய்ஃப் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. इसलिए वे अपने घर की ओर चल पड़े. அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, அவங்க கோவப்பட்டாங்க, நம்ம கிளம்பிடுவோன்ட்டு கிளம்பி போயிட்டார். மீர் கி பேகம் கி சால். அந்த மீரோட ஒய்ஃபும் ஏற்கனவே கடுப்பில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இவர் அங்கே போயிடுறாரு. அங்கே அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப் மீர் சாஹப் கே घर में शतरंज का खेल चलने लगा. இப்போது வீட்டை மாற்றிட்டாங்க. அங்கே ஏச்சு வாங்கினதுனால இந்த பக்கம் வந்து இங்கே உட்காந்து அந்த சதுரங்கம் விளையாட தொடங்கிட்டாங்க. மீர் சாஹப் கி பேகம் கோ यह अच्छा न लगा. அவங்களுக்கும் இது பிடிக்கவே இல்லை. वह किसी अज्ञात कारणवश मीर साहब को घर से दूर ही रखना चाहती थी. அவங்க வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறதுனால மீரும் கொஞ்சம் சரியில்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. ஸோ அவங்க வீட்டை விட்டு விலக்கி இங்கே விளையாடுறது அவங்களுக்கு பிடிக்கலை. இவ்வளோ நாள் வெளியில் போயிட்டாரு, பிரச்சனை இல்லை. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால இவரை எப்படியாவது வெளியிலேயே வச்சுருக்கணும், வீட்டை விட்டு விலக்கியே வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, விரும்புகிறாங்க. அபு உன்கி ஆசாதிமே பாதா ஆனே லகி. ஸோ இவ்வளோ நாள் அவர் வெளியில் போய் விளையாடிட்டு இருந்ததுனால இவங்க பாட்டு ஃப்ரீயாக வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களோட சுதந்திரம் அது பறி போயிடுது, அதுக்கு தடை வந்துடுது. பாதானா தடை வர்றது. பேகம்னே ஏக்கு சால் சலி. உடனே அவங்க ஒரு தந்திரம் செய்கிறாங்க. பாஷா கே ஏக் அஃப்சர் மீர் சாஹப் கா நாம் பூछते हुए ஆயே. ஸோ இவங்க அந்த ஒய்ஃபு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பாட்ஷா சக்கரவர்த்தி எம்பரரோட ஒரு ஆஃபீஸர் மீர் சாஹப்பை தேடிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இங்கே வந்து மீர் இருக்காரா அப்படின்னு அவங்க பேரை சொல்லி கேட்குறாரு. ஃபவுஜ் கே அஃப்சர் கா நாம் சுன்தே ஹி மீர் சாஹப் கே ஹோஷ் உட் கயே. ஸோ அந்த படையிலிருந்து வந்த ஒரு, அதாவது போர்ப்படையிலிருந்து வந்த ஒரு ஆஃபீஸரோட பேரை கேட்ட உடனே இவர் அவருடைய ஹோஷ் உடுகைன்னா அவர் தடுமாறிடுறாரு, பயந்து போயிடுறாரு. நௌகர் சே கஹ்வா தியா கி வே கர் பர் நஹி ஹே. அவர் வேலைக்காரன் மூலமாக சொல்லி விடுறாரு, வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன்னு. அஃப்சர் பி கேட்க சலே கயே கி கல் ஆயேங்கே. ஆஃபீஸரும் சொல்லிட்டு போகிறாரு, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு. வாஸ்தவமே வக அஃப்சர் பேகம் சாஹிபா கா பேஜா ஹுவா ஆத்மி தா. ஆனால் அவர் உண்மையில் ஆஃபீஸர் இல்லை, ஆஃபீஸர் வேஷத்தில் அந்த பேகம் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரான் மஸ்ஜித் மே கேல். ஒரு பாழடைஞ்ச மசூதியில் விளையாட்டு நடக்குது. ஸோ இவங்க இடத்த மாற்றிட்டாங்க. இங்கே வந்தால் திரும்ப இந்த ஆஃபீஸர் தேடி வருவார், எங்கேயா வேலைக்கு இழுத்துட்டு போயிடுவாங்களோ, ஏதாவது ஒரு ரீசனாக கூப்பிட்ருவாங்களோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு. दोनों शतरंज के खिलाड़ी अब गोमती नदी के तट पर स्थित वीरान मस्जिद में जाकर खेलने लगे. அங்கே கோமதி நதி பக்கத்தில் அந்த நதிக்கரையில் இருந்த ஒரு பாழடைந்த ஒரு மசூதியில் போய் விளையாட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் விளையாட்டு வீரர்களும் கிளம்பிடுறாங்க.
लखनऊ शहर में हलचल मची हुई थी। कंपनी की फौज लखनऊ की तरफ आ रही थी. ஸோ அங்கே ஒரே பெரிய போராட்டம் நடக்குது, குழப்பம் நடக்குது, லக்னோவில் கலவரம் நடக்குது. கம்பெனி வந்து என்ன செய்கிறாங்க, லக்னோ நோக்கி கம்பெனியினுடைய அதாவது ஆங்கிலேயருடைய படை லக்னோவை நோக்கி, தரஃப்னா அதை நோக்கி வந்து கொண்டிருந்தது. லோக் ஷஹர் சோட்கர் காம் கி ஓர் பாக் ரஹே தே. மக்கள்லாம் அந்த நகரத்தை விட்டு கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. पर इन दोनों खिलाड़ियों को इसकी किसी चिंता न थी. ஆனால் அந்த ரெண்டு விளையாட்டு வீரர்களுக்கும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. खेल में मिर्ज़ा साहब की बाजी कमज़ोर पड़ने लगी थी. மிர்சா விளையாண்டப்போ கேம் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. அவர் விளையாண்ட கேம் வீக்காயிருச்சு. அவர் எப்போ லூஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. वे 3 बाजियां हार गए थे. அவர் 3 கேம் தோத்து போயிட்டார். மீர் சாஹப் उन्हें खेलने के लिए उकसा रहे थे. ஆனால் மீர் சாஹப் என்ன சொல்கிறாரு, விளையாடுங்கன்னு அவரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. सुबह 10 बजे कंपनी की फौज वाजिद अली शाह को पकड़कर किसी अज्ञात स्थान पर ले जा रही थी. ஸோ காலையில் 10 மணிக்கு அந்த கம்பெனியோட அந்த வீரர்கள், அதாவது ஃபவுஜ் படைகள், வாஜித் அலி ஷாவை, அதாவது அவங்களுடைய ராஜாவை பிடிச்சி ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. दोनों जागीरदार खिलाड़ी अपने नवाब को बंदी के रूप में जाते देखकर भी चुप रहे. ஸோ இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, அப்படி கைது பண்ணி இழுத்துட்டு போகிறத பார்க்குறாங்க ராஜாவை. ஆனாலும் இவங்க வந்து பேசாமல் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வீரர்களாக இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள், அவங்க விளையாட்டில் தான் வீரர்களாக இருக்கிறாங்க, உண்மையான வீரர்களாக இல்லை. ஒரு தேசப்பற்று கூட இல்லைங்கிறதுனால ராஜா மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அவங்க பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறாங்க. சாரே லக்னோ ஷஹர்மே சன்னாட்டா சாயா ஹுவாத்தா. ஏன்னா மக்கள்லாம் அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. ஸோ அந்த லக்னோ சிட்டி ஃபுல்லும் ரொம்ப அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நிசப்தமாக இருந்தது. கிசி நேபி ஃபவுஸுக்கா விரோத் நஹி கியா. எல்லாம் அமைதியாக அங்கே இருந்த கொஞ்சம் பேரும் அதை வந்து எதுவும் சொல்லாமல், எதிர்க்க முடியாமல் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, அமைதியாக இருந்தாங்க. ஃபவுஸுக்கே நிகழ்த்தே ஹி கேல் ஃபிர் சே ஷுரு ஹோ கயா. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லாம் சும்மா இருந்தாங்க. இவங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு எல்லாம் அங்கே கடந்து போன பிறகு திரும்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏக் தூஸ்ரே பர் வார். ஒருத்தர் மேலே ஒருத்தர் தாக்குதல் ஏற்படுத்திக்கிறது. ஷாம் ஹோ கயி தி. ஸோ இப்படி விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேம் வின் பண்ணாலும் சரி, தோற்றாலும் சரி, அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, திரும்ப ஆரம்பித்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களால அதை நிறுத்த முடியல. அவங்களுக்கு அதில் ஒரு போதை ஏற்படுது. ஷாம் ஹோ கயி தி. சாயந்தரம் ஆயிடுச்சு, அப்படியே இருட்ட தொடங்கிருச்சு. மிர்ஜா சாஹிப் கே மன் மே பிரதிகார் கா பாவ் உக்ரு தா. ஸோ மிர்ஜா சாஹிப்க்கு எப்படியாவது இவரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி அவருக்கு வந்துருச்சு. கோயி ஹார் மான்னேக்கோ தயார் நேத்தா. ஒருத்தருக்கு 2 பேரும் விடுறதா இல்லை. ஸோ யாருமே தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறதுக்கு தயாராக இல்லை. எப்படியாவது அடுத்த ஆட்டத்தில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒவ்வொன்றும் முடிய திரும்ப விளையாடிட்டு இருக்காங்க. தோனோமே தக்ராரேன் பட்னே லகி. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வாத் விவாத் இத்தனா பட் கயா கி காலி கலௌஜ் நே மார்பீட் கா ரூப் லே லியா. ஸோ அவங்க ஆர்கியூமெண்ட் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அது ரொம்ப அதிகரிக்க ஆரம்பித்த உடனே, அது பீக்குக்கு போனோடனே அது என்ன ஆயிடுச்சு, அடிதடியாக மாறிடுச்சு. தோனோ தோஸ்தோனே கமர்ஸே தல்வாரே நிக்காலி. இதில் இவங்க இடுப்பில் வாள் வேற வச்சுருக்காங்களாம். ஸோ அதை உருவி 2 பேரும் வாள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தோனோனே வஹி தடப்கர் ஜானே தேதி. ஸோ அந்த வாளை வச்சு சண்டை போட்டு 2 பேரும் துடிக்க உயிரை விட்டுட்டாங்க. அதாவது தடப்கர்னா துடிக்க. अपने बादशाह के लिए जिनकी आंखों से एक बूंद आंसू न निकला, उन्हीं दोनों प्राणियों ने शतरंज के वजीर की रक्षा में अपने प्राण दे दिए. எந்த ராஜாவுக்காக கண்ணீரே விடாமல் ரொம்ப கூலாக இருந்தாங்களோ அந்த 2 விளையாட்டு வீரர்களும்
இந்த விளையாட்டுக்காக, அந்த விளையாட்டில் இருந்த ராஜா ராணிகளுக்காகவும் மிச்ச வீரர்களுக்காகவும் இவங்க என்ன செஞ்சாங்க, உயிரையே விட்டுட்டாங்க. இப்போ விசேஷதா, तत्कालीन समाज में व्याप्त विलासिता, कायरता, राजनैतिक अवस्था के पतन का सजीव चित्रण इस कहानी में किया गया है. ஸோ தற்காலீன், அந்த காலத்தில், தற்காலத்தில்னு இந்த காலம் இல்லை, அந்த காலத்தில் சமுதாயத்தில் வியாப்து பரவி இருந்த விலாசித்தா, ஆடம்பரம், காயர்த்தா, கோழைத்தனம், ராஜனைத்திக் அவஸ்தா, அதாவது அரசியல் நிலைமை எப்படி இருந்தது, ஆட்சி நிலைமை எப்படி இருந்தது, அது அழிவை நோக்கி எப்படி போச்சு அப்படிங்கிற அதை உயிரோட்டமாக இந்த கதையில் நம்ம அந்த வர்ணனையை பார்க்க முடியுது. इसके माध्यम से प्रेमचंद यह बताना चाहते हैं कि राजनैतिक चेतना तथा देशभक्ति का अभाव देश और व्यक्ति दोनों के लिए घातक है. ஸோ தேசிய உணர்வு இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் தேசபக்தியும் இல்லாமல் இருக்கிறது, தேசத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பாதகமாக அமையும், அவனுடைய உயிரை கொல்லக்கூடிய ஒரு விஷயமா அது அமையும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்ல வராரு, இந்த கதை மூலமாக அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இதில் டிப்பணி கொடுத்துருக்காங்க, தோ கிலாடி தோஸ்த். இந்த சாராஞ்சில் நம்ம பார்த்த அந்த ஹெட்டிங்கில் உள்ளதையே இதுக்கு எழுதிடலாம். இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே மீனிங் பார்த்தது தான். லக்னவுமே தோ தோஸ்த் தே, மிர்ஜா சாஜாத் அலி और மீர் ரோஷன் அலி. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, லக்னோவில் இருந்தவங்க. दोनों के पास पैतृक जाही रहती, जीविका की कोई चिंता नहती. ஸோ அவங்கள்ட்ட தந்தை வழி சொத்து இருந்ததுனால அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் அவங்களுக்கு இல்லை. दोनों दोस्त सुबह से शाम तक शतरंज खेलने में मस्त रहते थे. 2 நண்பர்களும் காலையிலேருந்து இரவு வரைக்கும், தூங்க போகிற வரைக்கும் அந்த சத்ரஞ்சு விளையாடுறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. मिर्जा साहब के घर में कोई बड़ा बूढ़ा न था, इसलिए शतरंज का खेल उन्हीं के घर पर खेला जाता था. மிர்ஜா வீட்டில் பெரியவங்க வயதானவங்க யாரும் இல்லாததுனால அங்கே அவங்க வீட்டிலையே இந்த விளையாட்டை விளையாட்டுட்டு இருந்தாங்க. परंतु उनकी बेगम साहिबा को यह बिल्कुल पसंद न था. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலை. वे रोज़ रोज़ अपने पति को समझाती थी एवं लताड़ती भी थी. அவள் டெய்லி அவங்களுக்கு எடுத்து சொன்னால் அதோட ஏச்சுகளும் கொடுத்தா. इसका कोई असर मिर्ज़ा साहब पर न पड़ा. அதை பற்றி எந்த ஒரு மாறுதலும் அவர் மேலே ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. பேகம் சாஹிபாக்கோ மீர் சாஹப் பர் பி குஸ்ஸாத்தா. மீர் சாஹப் மேலேயும் அந்த இவங்களோட பேகம்க்கு கோபம் இருந்தது. உன்கா மான்னா தாக்கி மீர் சாஹப் கே காரண் ஹி மிர்ஜா சாஹப் சத்ரஞ்ச் கே கேல் மே டூபே ரஹத்தே ஹேன். ஸோ அவர் காரணமாக தான் இவரும் இந்த விளையாட்டில் இருக்காருன்னு அவங்க நினச்சாங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், தன்யவாத்.